ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்இடி வந்து ஆன் ஆகணும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏடிசி ஒரு எல்இடி. ஓகே, ஒரு ஏடிசி சேனல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்ததுக்காக என்ன பண்ணிருப்போம், ஒரு எல்இடி வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பேன். சிங்கிள் ஏடிசி வேல்யூ மட்டும் நான் பிரிண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது பிரிண்ட் பண்ண கிடையாது. ஒரு ஏடிசி வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி அந்த வேல்யூவோட அதிகமாகிடுச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆகிற மாதிரி நான் கோடிங் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்த வீடியோஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அதே மாதிரி ஏடிசி வேல்யூ கம்பேர் பண்ணி சுவிட்ச் அண்ட் ஏடிசி ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணி ஒரு எல்இடி ஆன் பண்ணுற மாதிரி நம்ம கோடிங் பண்ணலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 6 பின் ஐசி. அந்த 6 பின் ஐசி வந்து நம்ம எவ்வளோ காம்பினேஷன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வரலாம். ஓகே, இப்போ ஆஸ் இன்க்ளூட் பிக் டாட் ஹெச். ஓகே, பிக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 மேக்ஸ், அதுமாதிரி கான்ஃபிக் 0x3f75 அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்ட் இன்ட்டு ஏடிசி வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம டம்மி வேரியபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் எல்இடி 1 GPIO 5 GPIO 5 வந்து நம்ம எல்இடி 1 வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு ஏடிசி 1 இது எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா பிக் 16 வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே சேம் கான்செப்ட் தான். ஆனால் அங்கே என்ன பண்ணிருப்பேன், சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 2 = 0 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே என்ன பண்ணிருப்போம், சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 0 = 0. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அதுக்கான கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ADCON 0 ADCON 0 நம்ம டைப் பண்ணுறோம். அப்போ ADCON 0 டைப் பண்ணால் 13 இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ADCON 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இப்போ ADCON 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ஜஸ்டிஃபைட் பண்ணுறதுனால ADFM பிட் வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா பிட்ஸுமே நம்ம கீழே இருப்போம். அதே மாதிரி வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பிட்டு VDD அதுதான் நம்ம வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் பிட்டை நான் எடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்இம்ப்ளிமெண்டட் 5 to 4 வந்து இம்ப்ளிமெண்டட் பிட்டு. ஓகே, இந்த ரெண்டு பிட்டும் பார்த்தீங்கன்னா அன்இம்ப்ளிமெண்டட் பிட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் செலக்ட் எந்தெந்த பின்னை வந்து அன்லாக் பின்னாக யூஸ் பண்ணணும், எந்தெந்த பின்னை வந்து நான் டிஜிட்டல் பின்னாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, சேனல் செலக்ட் பிட் வந்து AN = 0. அப்போ இந்த பிட்டை நான் யூஸ் பண்ணோம் அப்போ என்ன பண்ணணும் 0 கொடுக்கணும். ஓகே, அடுத்து கோஆர்டன் பிட் எனக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணுமா நாட் இன் ப்ராசஸா அப்படின்னா 0. எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆகணும் அப்படின்னா 0 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து கன்வர்ஷன் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்போ AD கன்வர்ஷன் சைக்கிள் இன் ப்ராசஸ் செட்டிங்ஸ் திஸ் பிட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் AD கன்வர்ஷன் சைக்கிள் திஸ் பிட் ஆட்டோமேட்டிக்லி கிளியர்டு பை ஹார்ட்வேர் வென் த AD கன்வர்ஷன் ஹேஸ் கம்ப்ளீட்டட். ADC கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஆனோடனே ஹார்ட்வேரில் வந்து நான் என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா 1 செட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம வந்து இங்கே 0 செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு வந்து கோவர்தன் பிட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் உள்ளே போய் தான் நம்ம எனேபிள் பண்ணுவோம். இப்போ எனேபிள் பண்ண மாட்டோம். அடுத்து ADN பிட் எனக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து ஸ்டேட்டஸ் பிட் வந்து எனக்கு வேணுமானா அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிட்டை மட்டும் கோடிங்குள்ளே போயிட்டு நம்ம ஹை ஆர் லோ பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணிப்போம், இந்த ADCON 0 வந்து 0x80 ஏன்னா மற்ற எல்லா பின்னுமே நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கோடிங்கில் தான் அதை பண்ண போகிறோம். அதனால் இந்த பிட்டை வந்து நம்ம 080 தான் கொடுப்போம் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ADCON 0 வேல்யூ வந்து 0x80 கொடுத்துருக்கேன். அடுத்து ANSEL = 0x07 நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங்ஸ்க்கு நான் உள்ளே போயிடறேன். ANSEL 1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பின்னை வந்து நான் அனலாகாக யூஸ் பண்ணணும். இப்போ அனலாகாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ANS0 இந்த பின்னை மட்டும் தான் நான் அனலாகாக யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கான வேல்யூஸ் என்னன்னா 1. அப்போ 1 செட் பண்ணேன் அப்படின்னா ஒரே ஒரு பின்னை மட்டும் அனலாக் இன்புட். அப்போ A0 அவங்க மட்டும் அனலாக் இன்புட். மற்ற எல்லா பின்னுமே டிஜிட்டலாக யூஸ் பண்ணலாமா. அப்போ அதுக்கான வேல்யூ என்ன பண்ணால் ANSEL = 0x01 அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். ஓகே, இதில் ஃப்ரீக்வன்சி ஆக்சைடு என்ன பண்ணிப்போம், ஃப்ரீக்வன்சி ஆக்சைடு டிவைட் 2 மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதில் இந்த பிட் எல்லாமே நான் 0 பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் அந்த 3 பிட்டையுமே நான் 0 பண்ணியிருக்கேன். நான் இப்போ 0 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 8/4/2 அப்போ 2 கிளாக் பல்ஸ் ஒன்ஸ் தான் என்ன பண்ணிக்கும் ஒரு வேலை வந்து இங்கே ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. இது வந்து நீங்கள் 0 கொடுத்துங்க. அடுத்து இதில் எந்த பிட் வந்து நான் 1 பண்ணுறேன். அப்போ எத்தனை பின்னை வந்து அனலாகாக யூஸ் பண்ணுறேன், எத்தனை பின்னை வந்து டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 1 பண்ணேன் அப்படின்னா அது எல்லாமே அனலாக் இன்புட்டாக செட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணணும், நான் 0x07 கொடுத்தேன்ல, இப்போ இந்த 3 பின்னை அனலாகாக யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறேன், நான் மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, என்னுடைய கோடிங்கில் போயிட்டு 0x01 மட்டும் கொடுக்குறேன். அப்போ 01 அப்படின்னு அர்த்தம் ஒரு பின்னை அனலாகாக யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து சைவோவில் வந்து எல்லா பின்னையுமே நான் வந்து அவுட்புட்டாக யூஸ் பண்ணுறேன். GPIOவில் எல்லா பின்னையுமே வந்து லோனா நான் என்ன இனிஷியலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், லோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒயில் ஃபங்க்ஷனில் ADC1ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணேன். அப்போ ADC1 அப்படின்னா சேனல் செலக்ட் 1 = 0, சேனல் செலக்ட் 0 = 0. அப்போ ADN பிட்டை வந்து 1 பண்ணு, அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து ஆன் பண்ணு. அடுத்து எனக்கு 50 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ADN பிட்டை வந்து என்ன பண்ணேன், ADCON 0 ரெஜிஸ்டருக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். அடுத்து 8 பிட் நம்ம யூஸ் பண்ணுற PIC 12F675 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பிட் ADC. அதனால் அட்ரஸ் H அட்ரஸ் L
ரெண்டு ரெஜிஸ்டர் டேட்டா ஸ்டோர் ஆகும். அட்ரஸ் ஹெச்சில் இருக்கிறது என்ன பண்ணுறேன், ஏடிசி வேல்யூங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு ஏடிசி வேல்யூ அட்ரஸ் செல்லையும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ அட்ரஸ் ஹெச்சில் 8 பிட்டும் அட்ரஸ் செல்லில் வந்து 2 பிட் இருக்கும். அப்போ ரெண்டு ஆட் பண்ணப்போ என்ன 10 பிட் வரும். அப்போ 10 பிட் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ண முடியுமானா முடியாது. அப்போ இந்த கன்வர்ஷன் வந்து நமக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஒரு கம்பேரிசனுக்காக நான் போட்டேன். இது வந்து நமக்கு தேவையே இல்லை. நான் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணி விட்டுறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஏடிசி வேல்யூ மட்டும் வேறு ஒரு வேரியபிள் இருந்தால் போதும். ஓகே, அப்போ அந்த ஒரு வேரியபிள் மட்டும் நான் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மெமரியோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது ஏடிசி வேல்யூங்க ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து கம்பேர் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், ஏடிசி வேல்யூ லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா எல்டி வந்து ஆஃப் பண்ணு, கிரேட்டர் தென் 500 இருந்துச்சுன்னா எல்டி வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லுவேன். இப்போ அந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. கோடிங் வந்து பில்டு சஜஸ்ட் வந்துச்சு. இதுக்கான சிமுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏடிசி. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ஃபைல வந்து ஒரு எல்டி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 500 பிலோவாக இருக்காங்க, எல்டி வந்து ஆன் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன், நான் 500 எபோவாக கொண்டு போகிறேன், எல்டி வந்து க்ளோ ஆகுது. இப்போ நான் சிமுலேஷன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்க. எபோவ் 500 இருந்துச்சு அப்படின்னா எல்டி வந்து ஆனில் தான் இருக்குது. இதில் எந்த இஷ்யூமே இல்லை, கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ அதே மாதிரி நான் கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.